காலையில் எந்திரிச்சோடனே கவுனி அரிசி இட்லிக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன். நைட்டு இட்லி சுடணும் அப்படிங்கிறதுக்காக. காலையில் எந்திரிச்சோடனே ஊற போட்டதுனால ஒரு 11:30 மணிக்கெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. அதை அரைச்சி வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் புளிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சைடில் வச்சுட்டு, புளி இல்லாமல் சாம்பார் வைக்க முடியுமா? இதை கேட்டோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கண்டிப்பாக இந்த குக்டு பிராண்ட் தான் ஞாபகம் வரும். எனக்கும் இந்த குக் பிராண்டோட சாம்பார் மசாலா கிட்ட சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் டிஃபன் சாம்பாரும் இருக்குது, லஞ்சுக்குள்ள சாம்பாரும் இருக்குது. நான் இப்போ டிஃபன் சாம்பார் தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு இப்போ சாம்பார் ட்ரை பண்ணிடலாம். அந்த பாக்ஸை திறந்து அதில் 2 பேக்கெட் இருக்கும். இந்த சாம்பார் கிட்ட இருந்தால் சாம்பார் வைக்கிறது எவ்வளோ ஈஸி தெரியுமா? புளி ஊற வைக்க வேணாம், பருப்பு வேக வைக்க வேணாம். ஒன்று சாம்பார் மசாலா பவுடர், அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இன்னொரு பேக்கெட் பருப்பு வேக வச்சு வச்சுருப்பாங்க. அந்த பேக்கெட்டை விட்டுற வரைக்கும் உள்ளே வேக வச்சு வச்சிருந்த பருப்பு எப்படி இருக்குமோ, எதுவும் ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்லாம் நான் பயந்தேன். அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அந்த மசாலா பவுடர் வதக்கிட்டு அந்த பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு இன்னொரு கடாயில் அப்படியே கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளித்து அந்த கொதித்த சாம்பாரில் கொட்டிட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரை, நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் பவுடர் மட்டுமே தனியாகவும் கிடைக்கிது. எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்விக்கியில் கிடைக்கிது, இன்ஸ்டாமார்ட், ஓரளவு பெரிய மேஜரான சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். இவங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸையும் ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. டேஸ்ட் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.